வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தமிழ் மீடியம் புத்தகத்தில் இருக்கிற பாடம் 11 தரவுத்தள கருத்துருக்கள் இருக்குல்லையா, அதனுடைய மதிப்பீட்டின் கீழே கொடுத்துருக்க அனைத்து பகுதிகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்திற்கான டீச்சிங் வீடியோஸ் நான் எதுவும் அப்லோட் பண்ணல. அதுக்கு பதிலாக இந்த பகுதிகளில் கொடுத்துருக்க அனைத்து வினாக்களுக்கான விடைகள் பார்க்கும்போது அதற்கான விளக்கத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்துக்கான அனைத்து வீடியோஸ் இருக்க பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் மற்ற பாடத்துக்கான வீடியோஸையும் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ முதல்ல நம்ம பகுதியாக்கான விடைகளை பார்க்கலாம். டிபிஎம்எஸ்ஸின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய விரிவாக்கம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இரண்டாவது கேள்வி, ஒரு அட்டவணை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிபிஎம்எஸ்ல அந்த அட்டவணையை நம்ம உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரிலேஷன், ஆங்கிலத்தில் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? மூன்றாவது, எந்த தரவுத்தள மாதிரி பெற்றோர் குழந்தை உறவு நிலையை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெற்றோர் குழந்தை உறவு நிலை குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா படிநிலை, சரிங்களா? இதுதான் சரியான விடை. அடுத்த நான்காவது கேள்வி, உறவுநிலை தரவுத்தள மாதிரி முதலில் யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது முன்மொழிந்தவர் இஎஃப் கார்ட். எந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, படிநிலை மாதிரி எந்த வகை உறவு நிலையை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிநிலை மாதிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் பல சைல்டு, அதாவது ஒரு பெற்றோர் பல குழந்தைகள் அப்படின்றதுனால ஒன்று பல அப்படின்ற உறவு நிலையை தான் இது குறிப்பிடுகிறது. ஆறாவது, உறவுநிலை தரவுத்தளத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா அந்த இஎஃப் கார்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் தான். அவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா எட்ஜர் ஃப்ராங்க் கார்ட். இதுதான் அவருடைய முழு பெயர். ஏழாவது, பின்வருவனவற்றில் எது ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் புத்தகத்தில் ஆர்டிபிஎம்எஸ்க்கான சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதில் எஸ்கியூலைட் தான் ஆர்டிபிஎம்எஸ். எட்டாவது கேள்வி, செலக்ட் கூற்றுக்கு பயன்படும் சின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிக்மா சிம்பிள் தான் செலக்ட் கூற்றுக்கு நம்ம பயன்படும் சின்னம், சிக்மா, சரிங்களா? ஒன்பதாவது, ஒரு டியூப்பிள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்பிள் என்பது ஒரு ரோவை தான் குறிக்கும், சரிங்களா? அந்த ரோ தான், அதாவது வரிசை இருக்கு, அதை தான் குறிக்கும். அடுத்தது 10வது, இஆர் மாதிரியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஆர் மாதிரியை உருவாக்கியவர் பெயர் சென். எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு. அடுத்து நாம பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா தரவு தளத்திற்கான சில எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. பள்ளியில் வகுப்பறை பதிவேடு இருக்குல்ல, இது ஒரு தரவுத்தளம். ஆனால் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா தரவுத்தளம் என்பது டிபிஎம்எஸ்ஸையும் டிபிஎம்எஸ் மற்றும் அதன் தொடர்புடைய பயன்பாடு போன்றவற்றை குறிப்பிடுவதற்கும் இந்த தரவுத்தளம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறதுனால அதற்கான எடுத்துக்காட்டு இருக்குல்ல, டிபேஸ் பாக்ஸ் ப்ரோ, இதையுமே நம்ம குறிப்பிடலாம். ஸோ இதை எழுதிட்டு இதை நீங்க குறிப்பிடுங்க, சரிங்களா? 12ஆம் கேள்வி, ஆர்டிபிஎம்எஸ்ஸின் சில எடுத்துக்காட்டுகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், மை எஸ்கியூஎல், மரியா டிபி, டிபினா டேட்டா பேஸ், சரிங்களா? ஸோ மரியா டிபி அண்ட் எஸ்கியூலைட். அடுத்த கேள்வி, தரவு நிலைத்தன்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தரவு நிலைத்தன்மை என்பது தரவு தளத்தில் அனைத்து இடங்களிலும் ஒத்த மதிப்புடைய தரவுகள் ஆகும். ஸோ நம்ம ஒரு தரவு தளத்தை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அதில் இருக்க தரவுகள் எப்படி இருக்கணும்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான மதிப்புகளை தான் கொண்டதாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவருடைய அட்ரஸ் நம்ம சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ரஸ் இந்த ஸ்கூலில் இருக்க லைப்ரரியில் அந்த பையனோட தரவு இருக்கும்போது அதுலேயும் சரி, அண்ட் அக்கௌண்ட் செக்ஷன்லேயும் சரி, அல்லது ஆஃபீஸ் இது இருக்குல்லையா அதுலேயும் சரி, எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் அந்த பையனுடைய அட்ரஸ் ஒரே மாதிரியான அட்ரஸில் தான் இருக்கணும். வேறு வேறு அட்ரஸ் இருக்கும்போது அதோட நிலைத்தன்மை சரியாக இருக்காது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ தரவு நிலைத்தன்மை என்பது தரவு தளத்தில் அனைத்து இடங்களிலும் ஒத்த மதிப்புடைய தரவுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மாணவர் அவருடைய இருப்பிடத்தை மாற்றும் போது அதை குறிப்பிடும் போது அது அனைத்து இடங்களிலும் எங்கெல்லாம் அந்த மாணவருடைய முகவரியானது சேமிக்கப்பட்டிருக்கிறதோ அது அனைத்து இடங்களிலுமே அது மாற்றப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க நம்ம கவனிக்கணும். 14வது கேள்வி, படிநிலை மற்றும் வலையமைப்பு தரவு மாதிரிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிநிலை தரவு மாதிரியில பார்த்தீங்கன்னா
ஒன்று பல அப்படின்ற உறவு நிலையை வந்து கொண்ட மரக்கிளை போன்ற கட்டமைப்பு உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்று பல அப்படின்னா ஒரு பெற்றோர் பல குழந்தைகள் அப்படின்றது தான் வந்து இந்த உறவு நிலை. ஆனால் வலையமைப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது கிட்டத்தட்ட படிநிலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பெற்றோரை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தையானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெற்றோர், அதாவது மேல் படியில பார்த்தீங்கன்னா வந்து பல தரவோடு அது கனெக்ட் ஆகியிருக்கலாம். ஸோ அதனால பல பெற்றோர் பல குழந்தைகள் அப்படின்ற உறவு நிலை தான் வந்து இது குறிக்கிறது. 15வது கேள்வி, இயல்பாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயல்பாக்கம் என்பது தரவு மிகைமை குறைக்கிறது மற்றும் தரவு நிலைப்பாட்டை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம தரவுத்தள மேம்பாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இயல்பாக்கம் என்பதை வந்து நம்ம செய்யணும். ஸோ அது செய்யும்போது என்ன ஆகும்னா தரவு மிகைமை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தரவு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து திரும்ப திரும்ப வந்து அது சேமிக்கப்படாமல் ஒரு இடத்துல மட்டும் அது சேமிக்கப்படுகிறது. அதாவது ஒருத்தருடைய தரவானது ஒரு அட்டவணையில பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டுமே வந்து சேமிக்கும்படியாக இந்த இயல்பாக்கமானது முயற்சிக்கும். அதனால இந்த தரவுகளின் மிகைமையானது குறைக்கப்படுகிறது மற்றும் அதோட நிலைத்தன்மையும் வந்து அதிகரிக்கிறது. சரிங்களா? அடுத்தது நம்ம பகுதி ஈக்கான விடைகளை பார்க்கலாம். முதற்கேள்வி, செலக்ட் மற்றும் ப்ராஜெக்ட் செயற்பாடுகளின் வேறுபாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட் அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிக்மா சிம்பிள், ப்ராஜெக்டோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பை சிம்பிள். சரிங்களா? இந்த செலக்டோட பொது வடிவம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா சி ஆஃப் ஆர். இதில் ஆர் என்பது உறவு நிலை. அந்த ஆரின் பண்புக்கூறுகள் மீது வந்து நம்ம சில நிபந்தனைகளை, அந்த சி என்பது நிபந்தனை. சரிங்களா? அந்த நிபந்தனைகளை செயல்படுத்தும் போது கிடைக்கின்ற துணை தொகுதி தான் வந்து நமக்கு இதற்கான விடையா இருக்கும். அதாவது அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அந்த டியூப்பிள்ஸ் எதெல்லாம் வந்து அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த நிபந்தனையை வந்து எந்த டியூப்பிள்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த டியூப்பிள்ஸோட துணை தொகுதியை மட்டும்தான் வந்து இந்த செலக்ட் செயற்பாடானது நமக்கு விடையாக கொடுக்கிறது. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்தாத டியூப்பிள்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த செலக்ட் ஆனது வடிகட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ப்ராஜெக்ட் செயற்பாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளீடு தொடர்புகளின் பண்பு கூறுகளை நீக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயற்பாடு கிடக்கை துணை தொகுதியின் ஒப்பீடுகளை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உறவு நிலையில பார்த்தீங்கன்னா வந்து அந்த சில பண்புக்கூறுகள் வந்து இந்த ப்ராஜெக்ட் செயற்பாடு வந்து குறிப்பிடும். அந்த பண்புக்கூறுகள் தவிர மற்ற பண்புக்கூறுகள் அனைத்துமே வந்து இதை வந்து நீக்கிடும். சரிங்களா? அது வந்து நீங்க இது எடுத்துக்காட்டோடு பார்க்கும்போது நமக்கு இது புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்க வந்து விடையா எழுதிக்கோங்க. அடுத்து டிபிஏவின் பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரவுத்தள நிர்வாகிகள் அவங்களுடைய ஆங்கிலத்துல தான் வந்து நம்ம டிபிஏ அப்படின்னு சொல்றோம். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது தான் வந்து டிபிஏ. இந்த நிர்வாகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முழு தரவுத்தளத்தினுடைய மேலாண்மை அமைப்பையும் வந்து நிர்வகிப்பாங்க. சரிங்களா? முழு தரவுத்தள மேலாண்மை அமைப்பையும் நிர்வகிப்பவர் தான் வந்து இந்த டிபிஏ, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவர் வந்து அந்த டிபிஎம்எஸோட பாதுகாப்பு மற்றும் வந்து அதில் இருக்க உறுப்பினர்கள் இருக்காங்க, அந்த பயனர்களுக்கு அவங்களுடைய உரிமங்களை வந்து நிர்வகிக்கிறது மற்றும் அந்த பயனர் கணக்குகள் மற்றும் அணுகல்களை, ஸோ ஒரு பயனரும் பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேறு மாதிரியான அணுகல்கள் தான் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த அணுகல்களை வந்து நிர்வகித்தல், இது எல்லாத்தையுமே வந்து கவனித்துக் கொள்பவர் தான் வந்து இந்த தரவுத்தள நிர்வாகிகள். அடுத்த கேள்வி, கார்ட்டீசியன் பெருக்கலை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் எதற்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா வந்து இரண்டு தொடர்புகளை வந்து சேர்ப்பதற்கு வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? அதாவது குறுக்கு பெருக்கல் செய்வோம். இந்த பெருக்கலை பொறுத்தவரை வந்து குறுக்கு பெருக்கல் தான் வந்து செய்யப்படும். இதன் விடை பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு தொடர்புகளின் இணைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு இங்கே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி இரண்டுமே வந்து இரண்டு தொடர்புகள். இதில் ஏ தொடர்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பண்புக்கூறுகள் இருக்குது. அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா 2 பண்புக்கூறுகள் இருக்குது. அண்ட் இந்த 2 பண்புக்கூறுகள், அதாவது ஏல இருக்க பண்புக்கூறுகள் மற்றும் பியில் இருக்க பண்புக்கூறுகள் ரெண்டுமே வந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அது ரொம்ப நீங்கள் வந்து கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து வேறுபட்ட பண்புக்கூறுகளாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த செயற்பாடு என்ன பண்ணணும்னா இந்த 2 தொடர்புகளுடைய நெடுக்கைகளை வந்து ஒன்று சேர்த்து நமக்கு புதிய தொடர்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஏல வந்து மொத்தம் 3 பண்புக்கூறுகள் இருக்கு, பியில் 2 பண்புக்கூறுகள் இருக்குன்னா அந்த புதிய தொடர்புல வந்து மொத்தம் எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெருக்கல் 2, ஸோ மொத்தம் 6 பண்புக்கூறுகளை கொண்ட ஒரு தொடர்பானது உருவாக்கப்படும். ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு இங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து டேபிள் ஏ. இதில் மொத்தம் வந்து 2
பண்புக்கூறுகள் இருக்கு, ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் நேம். சரிங்களா? ஸோ இதுல வந்து மொத்தம் நெடுக்கைகள் எத்தனை இருக்கு பாருங்க, 3 நெடுக்கைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலயுமே வந்து 2 பண்புக்கூறுகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ஆக்சுவலா தப்புங்க, அது கோர்ஸ். சரிங்களா? அது மாத்திக்கோங்க, இது வந்து கோர்ஸ் தான் இது. ஸோ கோர்ஸ் மற்றும் சப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட் டேபிள் ஏல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் நேம், டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டும் இதோட பண்புக்கூறுகள். இதுல மொத்தம் எத்தனை நெடுக்கைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலயுமே வந்து 3 நெடுக்கைகள் இருக்கு. இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டேபிள் ஏல இருக்க ஒரு நெடுக்கையும் டேபிள் பியில் இருக்க அனைத்து நெடுக்கைகளும் கூடவும் வந்து பெருக்கல் செய்யப்படும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த CS1 கண்ணன் அப்படின்னு இருக்க அந்த முதல் டியூப்பிள் இருக்குல்ல, அது வந்து இந்த டேபிள் பியில் இருக்க அனைத்து டியூப்பிள்ஸ் கூடயும் வந்து மல்டிப்ளை செய்யப்படும். ஸோ முதல்ல இந்த தொடர்புல பார்த்தீங்கன்னா முதல்ல நெடுக்கை என்னவா இருக்கு பாருங்க, CS1 கண்ணனும் இதுவும் இணைக்கப்பட்டு முதல்ல டியூப்பிளானது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இரண்டாவது அகைன் CS1 கண்ணனும் இந்த CS62 ஆர் லாங்குவேஜ் இருக்கு, அதுவும் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த CS1 கண்ணன் வந்து இந்த டேபிள் பியில் இருக்க மூன்றாவது டியூப்ல இருக்குல்ல CS25 பைத்தன் ப்ரோக்ராமிங், அது கூட இணைக்கப்பட்டு இந்த மூன்றாவது நெடுக்கையானது இந்த புதிய தொடர்புல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து டேபிள் ஏல இருக்க இரண்டாவது நெடுக்கை என்ன பாருங்க, CS2 கௌரி சங்கர் இருக்குல்ல, இது வந்து இந்த டேபிள் பியில் இருக்க அனைத்து நெடுக்கைகள் கூடமும் வந்து இணைக்கப்பட்டு அடுத்த 3 டியூப்பிள்ஸ் ஆனது இந்த புதிய தொடர்புல வந்து உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது டேபிள் ஏல இருக்க மூன்றாவது டியூப்பிளான CS4 பத்மஜா இருக்குல்ல, இந்த டியூப்பில் வந்து மறுபடியும் டேபிள் பியில் இருக்க அனைத்து டியூப்பிள்ஸ் கூடயும் வந்து இணைக்கப்பட்டு அடுத்த 3 இங்க இருக்க பாருங்க, CS4 பத்மஜா, CS8 பிக் டேட்டா, அதுக்கு அடுத்தது இரண்டாவது நெடுக்கையோட இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மூன்றாவது டேபிள் பியில் இருக்க மூன்றாவது நெடுக்கையோட இணைக்கப்பட்டு இந்த 3 டியூப்பிள்ஸ் ஆனது இந்த புதிய தொடர்புல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தம் வந்து இதுல 3 இதுல 3, ஸோ 3 × 3 நமக்கு மொத்தம் 9 டியூப்பிள்ஸ் ஆனது இந்த புதிய தொடர்புல, அதாவது இந்த கார்ட்டீசியன் பெருக்கலுடைய விடையில வந்து நமக்கு தோன்றிருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொருள் மாதிரியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி வந்து எதை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ் உலக பொருள்கள் இருக்குல்லையா, அதை வந்து அடிப்படையாக கொண்டுதான் வந்து இந்த பொருள் மாதிரி ஆனது உருவாக்கப்பட்டது. ஸோ நிகழ் உலக பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில பண்புக்கூறுகளும் சில பண்பியல்களும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே வந்து நம்மளுடைய தரவுகளுக்கும் வந்து அதை பொருளாக கருதி கொண்டு அந்த தரவுகளுக்கு பண்புக்கூறுகளும் பண்பியல்களும் குறிப்பிடப்படியாக தான் வந்து இந்த பொருள் மாதிரியானது உருவாக்கப்பட்டது. ஸோ அதை தான் வந்து இந்த முதல் வரியில கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பொருள் மாதிரியானது தரவை பொருள்கள், பண்புக்கூறுகள், வழிமுறைகள் என்பது அந்த பண்பு இயல்புகளை சொல்லுகின்ற வழிமுறைகள். சரிங்களா? இனக்குழு மற்றும் மரபுரிமம் போன்ற வழிகளில் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் சிக்கலான பயன்பாடுகளை அதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புவியியல் தகவல் அமைப்பு, அறிவியல் சோதனைகள், பொறியியல் வடிவமைப்பு, உற்பத்தி போன்ற மிக சிக்கலான பயன்பாடுகளை வந்து கையாள்வதற்கு இந்த ஆப்ஜெக்ட் மாடல் தான் வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோப்பு மேலாண்மை அமைப்பிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மாடல் தான் வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து தெளிவான கூறுநிலை அமைப்பை வழங்குகிறது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. கூறுநிலை அமைப்பை வந்து வழங்குவதால பார்த்தீங்கன்னா வந்து இது ஏற்கனவே இருக்கிற குறிமுறையை வந்து நம்மளால எளிதாக பராமரிக்கவும் மாற்றியமைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தரவுத்தளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருப்பது எப்போவுமே வந்து மேல் படியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெற்றோர், அதன் கீழ்ப்படியில் இருப்பது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிஜ வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான பண்புக்கூறுகள் வந்து வேறு வேறு மாதிரியே தான் இருக்கும். ஒரு இப்போ 3 குழந்தைகள் இருக்குன்னா 3 குழந்தைகளுக்கான பண்புக்கூறுகளும் வேறு வேறு மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஷேப் அப்படின்ற பெற்றோருக்கு 3 குழந்தைகள் ஆக சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு இருக்கு. அதனுடைய பண்புக்கூறுகள் மாறுபட்டிருக்கு. சர்க்கிள்க்கு வந்து ரேடியஸ் நம்ம சொல்றோம், ரெக்டாங்கிள்க்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் கொண்டு தான் வந்து அதை வந்து கணக்கீடு செய்வோம் இல்லையா, அளவிடுவதற்கு. அதுமாதிரி ட்ரையாங்கிளை எப்படி அளவீடு செய்வோம்னா வந்து பேஸ் அண்ட் ஹைட்டை கொண்டு தான் வந்து நம்ம அளவீடு செய்வோம் இல்லையா. இப்போ குழந்தைகளுக்கான பண்புக்கூறுகள் வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் நம்ம பெற்றோருடைய சில வழிமுறைகளை வந்து நம்மளால பின்பற்ற முடியும் இல்லையா நிஜ வாழ்க்கையில. அதே மாதிரி இந்த பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரிலும் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஷேப் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஏரியாவும் பெரிமீட்டரையும் நம்மளால வந்து கணக்கீடு செய்ய முடியும். ஸோ இந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அதே வழிமுறைகளை பின்பற்றி அதனுடைய ஏரியாவும் பெரிமீட்டரையும் கணக்கீடு செய்து கொள்ள முடியும். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த பொருள் நோக்கு தரவு
தரவுத்தள மாதிரி உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். பட் இதில் என்ன சொல்கிறாங்க, இது பெற்றோர் குழந்தைகள் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு இனக்குழுவினுடைய பொருள்கள். இது மூணுமே பார்த்தீங்கன்னா இது மூன்றுமே பொருள்கள் அப்படின்றது தான் இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது. பெற்றோர் குழந்தை இல்லாம பெயர் மட்டும் மாறுபட்டிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இனக்குழுன்னு சொல்லுவோம். இதனுடைய குழந்தைகளை வந்து நம்ம பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எத்தனை பொருட்கள் வேணாலும் நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ இதுதான் கீழே இந்த லைன்ல வந்து நீங்க இது மட்டும் குறிச்சுக்கோங்க. சர்க்கிள், ரெக்டாங்கிள் மற்றும் ட்ரையாங்கிள் ஆகிய பொருள்கள் ஷேப் என்ற இனக்குழுவிலிருந்து தருவிக்கப்பட்டவைகள் ஆகும் அப்படின்றத குறிச்சுக்கோங்க. ஸோ மற்ற கேள்விகளுக்கான விடைகளை வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.